அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை. புகழையும் அறத்தையும் தராத தூய்மையற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு புகழையும், நமக்கு அறத்தையும் குடுக்காத பட்சத்துல, அந்த செயல்கள நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 652 அதிகாரம் வினை தூய்மை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 78.4 லட்சம் மாணவர்களுக்கு ஆதார் புதிய பதிவு பணி, கல்வித்துறைக்கு விருது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மத்திய, மாநில அரசாங்கங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய திட்டங்கள வந்து பள்ளி மாணவர்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இல்லையா? அதிலேயே பல்வேறு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டங்களாகவும் இருக்கு. இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படின்னா, அதற்கா பள்ளி மாணவர்கள் மத்தியில வங்கி கணக்குகள் அப்படிங்கிறது தொடங்கப்படும். ஏன்னா, நமக்கு இந்த இப்போலாம் பார்த்தோம்னா, நமக்கு எல்லா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுமே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரா அ அந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளுக்கே நேரடியா வந்து பணம் வந்துருது. டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்ட்டா வங்கி கணக்குகளுக்கே நமக்கு ஊக்கத்தொகை எல்லாமே வந்து வந்துருது. சரிங்களா? இப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட வங்கி கணக்குகளையும், ஆதார் கார்டையும் வந்து இணைச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா, ஒரு சில மாணவர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்காது. ஆதார் கார்டு இருந்தாலுமே, அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் மாறியிருக்கும். அப்டேட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். இந்த மாதிரியான தேவைகள பள்ளிக் கல்வித்துறை இந்த மாதிரியான தேவைகள பூர்த்தி செய்வதற்காக பள்ளிக் கல்வித்துறை புதுசா ஒரு ஒரு திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகள்லயே ஆதார்கள வந்து நம்ம அப்டேட் பண்றது, புதுசா ஆதார் அப்ளை பண்றதுக்கான ஒரு நடைமுறைய வந்து ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலேயே கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு கீழ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 78 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஆதார்கள வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் பார்த்தோம்னா, புதுப்பிக்கக்கூடிய பணிகள வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த இவ்வளோ லார்ஜ் ஸ்கேல்ல வேற எந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்டுமே பண்ணல. தமிழக அரசாங்கம் தான் தமிழகத்தில இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மொத்த எண்ணிக்கையில, ஒட்டுமொத்த எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 70% பேருக்கு வந்து அந்த ஆதார் பதிவு பண்ணியும் குடுத்துருக்காங்க. புதுசா பதிவு பண்ணியும் குடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணியும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 70% மாணவர்களுக்கு. அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய உதய் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா? யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. தனித்துவ அடையாள ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணையம் தமிழகத்தோடைய பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒரு விருது வழங்கியிருக்காங்க. அது என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு விருத தமிழக அரசாங்கத்துக்கு வழங்கி கௌரவம் செஞ்சிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். இன்றைய செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மத்தபடி பெரிய அளவுல நமக்கு முக்கியமான செய்திகள் எதுவும் கிடையாது. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.